Hi friends, இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இயற்கை மருத்துவம் அப்படின்ற பேருக்கேற்ற மாதிரியே இயற்கையான முறையில் நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது தான் இயற்கை மருத்துவம். இது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருத்துவம். அண்ட் இயற்கை அப்படின்னா என்னன்னா பஞ்சபூதங்களான நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இது 5 சேர்ந்தது தான் இயற்கை. நமது உடலும் இதே 5 பஞ்சபூதங்களால ஆனது தான். இந்த பஞ்சபூதங்களையும் சமநிலைக்கு எடுத்துட்டு இதனால நம்மளுடைய உடம்பு மனசையும் கட்டுப்படுத்தி நம்மளோட உணர்வுகள், நம்மளுடைய ஆற்றல்கள், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்கிறது தான் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இயற்கை மருத்துவத்தினால என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நோய் வராம நம்மளை காக்க முடியும். நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி செய்யவும் முடியும். நம்மளுடைய இழந்த ஆற்றல்களை சரி செய்யவும் முடியும். அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது மனுஷன் இயற்கையோட சேர்ந்து வாழும்போது அவனுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வரல, நோயும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. இப்போ நம்ம நவீன உலகத்துக்கு மாற நமது உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. புதிய புதிய நோய்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ எப்போ நாம திரும்ப இயற்கையோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ திரும்ப இந்த நோயோட அறிகுறி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நோய் வருவதை நம்மளால தடுக்க முடியும். இயற்கை மருத்துவத்துல நமக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், மண் சிகிச்சை, ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய நீர் சிகிச்சை, மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி பண்றது மேக்னட்டோதெரப்பின்னு சொல்லுவாங்க. யோகாவும் வரும் இதுல. இது இல்லாம கலர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது வர வெளிச்சத்துல இருந்து வரக்கூடிய கலர்ஸ் யூஸ் பண்ணி நிற சிகிச்சை அதுவும் கொடுக்குறாங்க. அடிஷ்னலா நம்ம சாப்பிடுற சாப்பாடு பத்தின ஆலோசனை, அட்வைஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இயற்கை மருத்துவத்துல தான் வரக்கூடியது. ஸோ முதல்ல மண் சிகிச்சை. பஞ்சபூதங்கள்ல நிலம், மண் முதன்மை பொருளா கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த மண் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சைனால நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற நோயை குணப்படுத்த முடியும். இந்த மண் குளியல், மண் சிகிச்சை செய்யறது மூலமா நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியில தள்ளப்படும். ஊட்டம் சீராகும். ரத்தம் ஓட்டம் சீராகிறதுனால பல நாளா இருக்கிற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம பண்ணக்கூடிய சிகிச்சை தான். ஸோ முக்கியமா மண்ணுன்னு பார்க்கும்போது களிமண்ணுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா களிமண்ணுல நிறைய ஆற்றல்கள் இருக்கு. நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய தேவையான பொருட்கள் களிமண்ணுல அதிகமாக இருக்கும். ஸோ இந்த களிமண்ணுல நம்ம மண் சிகிச்சை, மண் குளியல் இந்த மாதிரி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருந்து கெட்ட நீர் இந்த மண் உறிஞ்சி எடுக்கும். தேவையில்லாத நீர் சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சருமத்தையும் ரொம்ப மென்மையாக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய சருமத்துல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மண் சிகிச்சை மூலமா நம்மளால சரிப்படுத்த முடியும். மண் சிகிச்சைனா என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல மற்ற சிகிச்சைகளை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.